Hi friends, 3 பொருள் இருந்தா போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியான ட்ரெடிஷனல் ஸ்வீட் ரெசிபி ஈஸியா செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளும் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலை உருண்டைக்கு நம்ம 1 கப்பு பொட்டுக்கடலையும் 1/2 கப்பு வெல்லமும் கொஞ்சம் திருகி வச்சிருக்க தேங்காயும் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு அந்த பேனில் நம்ம 1 கப்பு பொட்டுக்கடலையும் நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரைக்கிறப்ப உங்களுக்கு நைஸாக கிடைக்கும். இப்போ அதே சூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய் பூவும் நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்ஸி எடுத்து வச்சு அந்த மிக்ஸியில் நம்ம வறுத்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வெல்லம், வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸான முந்திரி, உங்களுக்கு பாதாம் இருந்துச்சுன்னா பாதாம் ஆட் பண்ணிக்குவாங்க. என்கிட்ட முந்திரி மட்டும் இருக்கிறதுனால முந்திரி மட்டும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கப் எடுத்து வச்சு அந்த ஒரு பவுல் எடுத்து வச்சு அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை அண்ட் வெல்லத்தையும் அண்ட் தேங்காய் அப்புறம் வறுத்த நட்ஸ் ப்ரௌனிஸாக இருக்குது அதோட கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சிட்டு நல்லா மீடியம் சைஸில் ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. இதை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாட்டு. அந்த பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்